ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 and 2க்காக நம்ம தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இதில் பேப்பர் 1க்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகிறது மாதிரி 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1லேருந்து 50 வினாக்களை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாம் இதில் சில சப்ஜெக்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு போட்டிருக்கோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் இதை பார்க்க போகிறோம். இதில் முதல் கேள்வி பாருங்க. பகுதி 1 செய்யுள் மற்றும் உரைநடையிலிருந்து ஒரு 15 கேள்விகள் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? விடை பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? விடை சுப்புரத்தினம். மூன்றாவது கேள்வி, கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும். இதில் கழை என்ற சொல்லின் பொருள் என்ன? கரும்பு. 4, தமிழை தம் உயிர் என்று பாடிய கவிஞர் யார்? விடை பாரதிதாசன். 5, அறிவோடு பண்பும் கூட்டு அதுவே அமுதம் என்ற வரிகள் இடம்பெற்ற பாடத்தின் தலைப்பு என்ன? கவிதை பட்டிமன்றம். கேள்வி எண் 6, இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றும் சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை முத்தமிழ். 7, பட்டிமன்ற நடுவர் அறிவும் பண்பும் மனிதனுக்கு எதை போன்றது என்று கூறுகிறார்? இரு கண்கள் போன்றது. 8, மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஔவையார். 9, மூதுரை என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? விடை மூத்தோர் கூறும் அறிவுரை. 10, மடைத்தலை என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை வயலுக்கு நீர் வரும் வழி. 11, மூதுரை பாடலில் தனக்கான காலம் வரும் வரை அடங்கியிருக்கும் பறவையாக குறிப்பிடப்படுவது எது? விடை கொக்கு. 12, கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் பாடத்தில் கல்வியே சிறந்தது என்று வாதிட்ட சிறுமி யார்? விடை தமிழரசி. 13, இம்மையும் மறுமையும் எழுமைக்கும் நல்நெறி வழங்குவது எது என்று மலர்விழி கூறினாள்? விடை கல்வி. கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு என்று பாரதிதாசன் கூறியுள்ளார். விலக்கில்லாத வீடு. 15, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் எது? விடை மூதுரை. அடுத்தது கேள்வி எண் 16லேருந்து 25 வரைக்கும் துணைப்பாடம் மற்றும் கதைகள்ல இருந்து கேட்டிருக்கேன். கேள்வி எண் 16, என்ன சத்தம் என்ற கதையில் வரும் செழியன் எந்த நாளில் ஆடுகளை மேய்க்கச் சென்றான்? ஞாயிற்றுக்கிழமை. 17, செழியன் காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது காகங்கள் என்ன செய்தன? கரைந்தன. 18, செழியன் புதரின் அருகே எதன் கத்தலை கேட்டு பயந்தான்? விடை புலி. செழியனை நோக்கி வந்த நரியை கண்டு ஆடுகள் என்ன செய்தன? மிலேத்தன. அதாவது ஆடுகள் கத்துதலை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிலேத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 20, யானை செய்யும் ஒலிக்குரிய மரபு சொல் எது? விடை பிளிரும். வறுமையிலும் நேர்மை கதையில் ஊர் மக்கள் பசியால் வாட காரணம் என்ன? கடுமையான பஞ்சம். கொடைகுணம் மிக்க செல்வர் குழந்தைகளுக்கு தினமும் என்ன வழங்கினார்? விடை கொழுக்கட்டை. மற்ற குழந்தைகள் சண்டையிடும் பொழுது அமைதியாக கடைசி கொழுக்கட்டையை எடுத்த சிறுமியின் பெயர் என்ன? இளவேனில். 24, இளவேனில் எடுத்த கொழுக்கட்டைக்குள் இருந்து கீழே விழுந்தது எது? விடை தங்கக்காசு. 25, நேர்மையான இளவேனிலுக்கு தங்கக்காசை பரிசாக அளித்தவர் யார்? விடை பணக்கார செல்வர். அடுத்ததா 3வது பகுதியில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இலக்கணம் மற்றும் மொழித்திறன்ல இருந்து ஒரு 15 கேள்விகள். அதாவது கேள்வி எண் 26லேருந்து 40 வரைக்கும். கேள்வி எண் 26, நம் முன்னோர்கள் ஒரு பொருளை எந்த சொல்லால் வழங்கினார்களோ அச்சொல்லால் அப்படியே வழங்குவது டேஷ் எனப்படும். விடை மரபு. குயில் செய்யும் ஒலிக்குரிய மரபு சொல் எது? கூவும். மயில் செய்யும் ஒலிக்குரிய மரபு சொல் எது? அகவும். சிங்கம் வாழும் இடத்தின் பெயர் என்ன? புகை அல்லது முகை அப்படின்னு சொல்லுவாங்க. 30, ஆடுகள் கட்டப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகள் கட்டப்படுறத மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 31, சோறு இதற்குரிய வினை மரபு சொல் எது? சோறு உண், அதாவது சோறு உண்டான் அப்படின்னு வரும். சரிங்களா? 32, நீர் இதற்குரிய வினை மரபு சொல் எது? நீர் குடி, ஏன்னா நீர் குடித்தான் அப்படின்னு சொல்லுவோம். 33, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை பெயர் சொல். 34, ஒரு பொருளின் செயலை அல்லது வேலையை குறிக்கும் சொல் எது? விடை வினைச்சொல். 35, கண்ணன் பாடம் படித்தான் இத்தொடரில் உள்ள பெயர் சொல் எது? கண்ணன் பாடம் ரெண்டுமே பெயர் சொற்கள் தான். சரிங்களா? 36,
மாடு புல் மேய்ந்தது. இதில் உள்ள வினைச்சொல் எது? விடை மேய்ந்தது. 37 சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ் எனப்படும். தொடர் அல்லது வாக்கியம் எனப்படும். 38 கீழ்கண்டவற்றுள் எது பெயர்ச்சொல் இல்லை? சென்னை, பள்ளி, ஓடினான், புத்தகம். இதில் எது பெயர்ச்சொல் இல்லை அப்படின்னா ஓடினான் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஓடினான் அப்படிங்கிறது வினைச்சொல். 39 கீழ்கண்டவற்றுள் எது வினைச்சொல் இல்லை? வந்தான், எழுதினால், மரம், பறந்தது. இல்ல மரம் அப்படிங்கிறது தான் வினைச்சொல் கிடையாது. ஏன் அப்படின்னா மரம்ங்கிறது பெயர்ச்சொல். கோழி இதற்குரிய சரியான ஒலி மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. கோழி கொக்கரிக்கும். கோழின்னு கொடுத்தாங்கன்னா கோழி கொக்கரிக்கும். சேவல் கொடுத்தாங்கன்னா சேவல் கூவும். சரிங்களா? அடுத்ததா 4வது பகுதியில் என்ன கொடுத்துருக்கேன்னா பொது அறிவு, பழமொழிகள் மற்றும் விடுபட்ட இடங்களை நிரப்புதலை கொடுத்துருக்கோம். இதுல ஒரு 10 கேள்வி. 41 பல் பிடுங்கிய பாம்பு. இந்த பழமொழியின் பெயர் பொருள் என்ன? வலிமை இழந்து போதல். 42 யானைக்கும் அடி சறுக்கும் இல்ல வழுக்கும். புக்ல ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சறுக்கும்னு கொடுத்துருக்காங்க. சறுக்கும்ன்ற வார்த்தை இல்லாம வழுக்கும்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். யானைக்கும் அடி சறுக்கும் அல்லது வழுக்கும். 43 காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். 44 அமுது என்று. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று. 45 புறப்பட்டு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது புறம் பிளஸ் பட்டு. பண்பு ஊட்டும். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பண்பு பிளஸ் ஊட்டும். கற்பிப்பது ஒன்றே நம்மை உயர்த்துமே. இதில் கற்பிப்பது என்பதன் பொருள் சொல்லித் தருவது, அதாவது கல்வி வழங்குவது. 48 பொற்காசு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் காசு. ஆந்தை செய்யும் ஒலிக்குரிய மரபு சொல் எது? ஆந்தை அலரும். இதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. குளரும்னு கொடுத்துருக்கோம். குளரும் கிடையாது, அலரும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆந்தை செய்யும் ஒலிக்குரிய மரபு சொல் அலரும். அடுத்தது 50 பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். ஓகேங்களா? இதோட 5th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து தமிழ்ல இருந்து 50 கேள்விகள் முடியுது. இதே மாதிரி அடுத்தடுத்த டேர்ம்லயும் நான் ஒரு 50 கேள்விகள் தரேன். அதெல்லாமும் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கும் பேசிக்கு இது பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.